ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சிதலமடைந்து குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கமுதியில் இருந்து கே நெடுங்குளம், புது கிராமம், திருச்சிலுவையாபுரம் உள்ளிட்ட 8 கிராமங்களுக்கு செல்லும் சாலை பயன்படுத்த முடியாத அவல நிலையில் உள்ளதால் அவசர காலங்களில் கடும் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அடிப்படை தேவையை சரி செய்யாமல் விடியா திமுக அலட்சியமாக செயல்படுவதாக அதிருப்தி தெரிவித்துள்ளனர். 40 நிமிஷத்தில் இங்கேருந்து மதுரை போயிடலாம், 100 கிலோமீட்டர் பயணிக்கலாம். ஆனால் இந்த 8 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 40 நிமிஷம் ஆகுதுன்னா இந்த ரோடு எவ்வளோ ஒரு இதில் இருக்குதுன்னு பார்த்துக்கிற வேண்டியதான். பஸ் இல்லை, இந்த ஊரில் பஸ்ஸுக்கு இல்லை. ஒரு தடவை தான் வரும், 12:30 மட்டும்தான் வரும். மற்ற நேரம் வர ஸ்கூல் பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வரப்போக. இந்த ஊருக்கு பஸ் இல்லாதனால நாங்கள் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆட்டோவில் தான் வர்றாங்க போகிறோம். ஏதாவது ஒரு இதுனா ஆட்டோவில் தான் வர்றோம். பாதை சரியில்லாமல் குண்டும் குழியுமா இருக்குது. நைட் நேரத்தில் யாருக்கும் வயிறு வலிச்சா ஒரு கர்ப்பிணி பெண்கள் கூப்பிட்டு வர்றதுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் கூட ஆம்புலன்ஸ் கூட வர மாட்டேங்குது. நாங்கள் தான் நைட்டில் கூப்பிட்டு வருவோம். கூப்பிட்டு வர எத்தனையோ பேருக்கு இதாக இருக்குது. நைட்டில் ஒரு முடியலைன்னு சொன்னால் கூட வர முடியல. எங்களுக்கு கொஞ்சம் ரோடை சரி பண்ணி கொடுங்க. ஆத்திர அவசரம் எமர்ஜென்சி கேஸுக்கு எதுவும் வர முடியல. ஆட்டோ பஞ்சராயிருது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 32க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளை சேர்ந்த வாகனங்களுக்கான ஆய்வு நடைபெற்றது. ஆய்வின் போது 264 பேருந்துகளில் அவசர வழி, தீயணைப்பு கருவி, முதலுதவி பெட்டி, வேகம் கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா, முறையான ஆவணங்கள் உள்ளிட்டவை உள்ளனவா என நாமக்கல் போக்குவரத்து ஆய்வாளர் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது தனியார் பள்ளி வாகனத்தில் ஹைட்ராலிக் அவசர வழி கதவு இருப்பதைக் கண்டு அதனை அகற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த வாகன தணிக்கை முறையாக நடைபெறுகிறதா இல்லை வெறும் கண் துடைப்புக்கானதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளை விடியா திமுக அரசின் நிர்வாகம் முறையாக பராமரிக்காததால் விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. சென்னை திருவான்மியூரிலிருந்து புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ராயப்பேட்டை அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரின் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சாலைகள் முறையாக இல்லாதது விபத்து நடைபெற ஒரு காரணம் என்றாலும் பேருந்துகளின் டயர்கள் தரமற்ற முறையில் இருப்பதும் விபத்திற்கு முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் விடியா திமுக அரசு இனியாவது விழித்துக் கொள்ளுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை தீநகரில் புதிய மேம்பாலம் கட்டும் பணியால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக சாலையோர வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தீநகரில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புது மேம்பாலத்தை உஸ்மான் சாலை மேம்பாலத்துடன் இணைப்பதற்காக அதன் சாய்தளத்தை இடிக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்த மேம்பாலம் 50 தூண்களுடன் 7.5 மீட்டர் அகலம் கொண்ட இருவழி பாதையாக அமைகிறது. பழைய மேம்பாலத்தில் இருந்து தீநகர் பேருந்து நிலையம் வரை மேம்பால பணிகள் நடைபெறுவதால் தங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாக சாலையோர வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். கடையில் வியாபாரமே இல்லை என்றும் மாற்று இடம் கூட வழங்கவில்லை என்றும் கவலை தெரிவித்தனர். வியாபாரியும் ரொம்ப உடைச்சல் தான். முன்னந்த வியாபாரமே கிடையாது. எல்லாரும் பொதுவாக தான், சின்ன காலத்து பெரியவங்க சுத்தமாக வியாபாரம் கிடையாது. எதுவுமே சரி உள்ளே ஏன்னா ஃப்ரீயாக வந்து வாங்கினா தானே எல்லாமே போக முடியும். மற்றபடி இல்லை வியாபாரமே ஏதாவது அதிக ஏற்பாடு இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் இப்போ உள்ள கஷ்டம் உள்ள வரலாம் வச்சுக்க பஜாருக்குள்ளே. ஏன்னா அவங்க போக்குவரத்து ஃப்ரீயாக தான் வர முடியும். எல்லா ரூட்டை மாற்றி மாற்றி விட்டாச்சுன்னா ஏன்னா உள்ளே இங்கே வாங்கிறதுல வேறு வாங்கிக்கலாம் அப்படியே போயிடுவாங்க ஜனங்க. ஏன்னா இதே கடை தான் மற்ற வேலையாகுது, அப்படி போயிடும் ஜனங்க. இப்போ பிரிட்ஜு கட்டுறதால கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து ஒரு 1000 ரூபா ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்லாம் போக ஒரு 500 ரூபா ஓட்டுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா தெருவுலேயும் வந்து ஃபுல்லாகவே மூடி வச்சுருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியலண்ணா. வாழ்வாதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 1 வருஷம் ஆகும்னு இருக்காங்க. 1 வருஷன்றது 1.5 வருஷம் ஆகும் அந்த பிரிட்ஜு முடிய. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்காரம் கிராமத்தில் இருளர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தரமற்ற முறையில் கட்டப்படும் தொகுப்பு வீடுகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளதாக தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சுமார் 4,50,000 ரூபாய் அளவுக்கு பணம் பழங்குடியின மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதால் முன்கூட்டியே ஒப்பந்ததாரர்கள் தரமற்ற தொகுப்பு வீடுகளை கட்டித் தருகின்றனர். இதனை முறையாக கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகளோ லஞ்சம் பெற்றுக்கொண்டு கண்டும் காணாதது போல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த தரமான வீடை கட்டி கொடுப்பதற்கு இந்த அதிகாரிகள் வந்து பார்வையிடுகிறாங்கன்னா பார்வையிடுவது கிடையாது. உதாரணத்துக்கு வந்து இன்ஜினியரும் ஆர்ஐஎம் வந்து பார்க்கணும். ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் வந்து பார்க்குறது கிடையாது. வந்து கான்ட்ராக்ட்காரங்கிட்ட லஞ்சம் வாங்கிக்கின்னு அவங்க வந்து பார்க்குறது கிடையாது. இந்த தரமற்ற வீடுகளை இன்றைக்கி கட்டி கொடுத்து அந்த ஜனங்களுக்கு உயிர் சேதம் நடந்தால் இது யார் பொறுப்பு இருக்க முடியும்?
கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திடீர்னு மழை பெஞ்சு இந்த சம்மர் குளிர்ச்சி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு வாரமாக ரொம்ப வெயில், இது பரவாயில்ல. இது தொடர்ந்து பெஞ்சால் கொஞ்சம் தண்ணி பஞ்செல்லாம் தீரும். தமிழ்நாட்டில் போதையால் இளைய சமுதாயம் சீரழிந்து வருவதை பார்த்து கண்களிலே கண்ணீர் வருவது மட்டுமல்ல, இதயத்தில் ரத்தம் வருவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வேதனை தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகம் உருவாகிவிட்டது என்று அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பை பார்த்து மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கனவிலும் கூட நிறைவேற்ற முடியாத 520 பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி வாக்காளர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவிற்கு இது போன்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது அவர்களுக்கு கைவந்த கலை. 2 ஏக்கர் நிலம் தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி திமுக அரசால் கைவிடப்பட்டது